விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேமுக்கு அளவுக்கு அதிகமாக திரையுலகில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கூட, அவங்களுக்கு ரொம்பவும் நெருக்கமான தோழியாக இருக்கிறது அஜித்குமார் சாரோட வைஃபான ஷாலினி தான். ஏன்னா ஷாலினி மேம் எல்லா விதத்துலேயும் ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்டாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டின ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்குள்ளேயும் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் அவங்கள தாண்டி அவங்களுடைய குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. அவங்களுடைய குழந்தைங்க அதாவது ஜேசன் சஞ்சய் மற்றும் அஜித் சாரோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் அப்படிங்கிறது இருக்குது. அஜித் சாரோட ஃபேமிலியும் விஜய் சாரோட ஃபேமிலியும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது திரையுலகத்தில் தாண்டின ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஒரு 27வது திருமண நாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் சாரோட ஃபேமிலியும் சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சந்தோஷமான நாளில் ஷாலினி மேம் தன்னுடைய தோழிக்கு நீண்ட நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி பேசி ரொம்பவும் சந்தோஷமாக இருந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள சந்திக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து வெளியான ஒரு முக்கியமான தகவல் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது விஜய் சாரோட 27th ஆனிவர்சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நேரத்துலையாவது த்ரிஷா மேம் எந்த விதமான ஒரு ட்விட்டும் போட்டு எந்த பிரச்சனையும் கிளப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் தான் இன்னைக்கு விஜய் சாரோட மொத்த ஃபேன்ஸுமே வச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஷாலினி மேம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கீதா மேம் இந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது முதல்வர் விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் தான். ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக தன்னுடைய மருமகளுக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ இந்த விவாகரத்தை வாங்கிட்டு அலுமினி வாங்குறது இல்லை இந்தியா வராமல் போகிறது இதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக நீ என்னைக்கு அலுமினி வாங்கி அவர்கிட்ட பிரிஞ்சு போய் விவாகரத்தை வாங்குறியோ அப்போ உன்னுடைய இடத்துக்கு அஃபிஷியலாக வேற ஒருத்தர் வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்த நீ எப்போதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. நீ விஜய் கூட சேர்ந்து வாழாம போ, இல்ல இந்தியாவே வராம போ, இதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனா ஜேசன் சஞ்சய்க்கு இருக்கிற பிளேஸை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. உன்னுடைய ஃபேமிலி மொத்தமா சேர்ந்து இருக்கிறது பிரிஞ்சிருக்கிறது 2வது விஷயம். ஆனால் அவனுடைய இடத்துக்கு வேற யாரும் வர அனுமதி கொடுக்குற மாதிரி நீயே விவாகரத்து கேட்கறது சரியா இருக்காது. இது குறித்து ஒரு நல்ல முடிவை நீ சீக்கிரம் எனக்கு சொல்லுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷோபா சந்திரசேகர் மேம் சங்கீதா மேம் கிட்ட பேசியிருந்தாங்களாம். அதை தொடர்ந்து தான் இந்த விவாகரத்தை ரொம்பவும் அப்ரேட்டாக வாபஸ் வாங்கியிருக்காங்க சங்கீதா மேமோட தரப்பு. அதை தொடர்ந்து தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஜேசன் சஞ்சய் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை தாண்டி ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் த்ரிஷா மேம் அவங்களுடைய அம்மா உமாகிருஷ்ணன் கொடுத்திருந்தாங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல த்ரிஷா மேம் தாண்டி உமாகிருஷ்ணனை தான் எல்லாருமே விமர்சனம் செஞ்சாங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 வயது கிட்ட ஆகுது, கொஞ்சம் கூட நாகரிகம் அப்படிங்கிறது கிடையாதா? இந்த மாதிரி விழாக்கள்ல உங்களுடைய பொண்ணு கலந்துக்கிறது எந்த அளவுக்கு விஜய் சாருக்கு அவமானத்தை தேடித்தரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்க கொஞ்சம் எடுத்து கூறலாம். இல்லை ஏன் இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலா உமாகிருஷ்ணனை தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணினாங்க. ஆனா அதையும் தாண்டி த்ரிஷா மேமே அதுக்கு சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பேசினா கூட பரவாயில்ல, தேவையில்லாத எதுக்கே அம்மாவை இழுத்து பேசுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை தடவை சொன்னாலும் விஜய் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது யாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை மற்றவங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு என்ன எனக்கு தேவை இருக்குது. நான் இதை சொல்லி சொல்லி களைச்சி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மொத்த திரையுலகமே த்ரிஷா மேம் இந்த விஷயத்துக்காக ரொம்பவும் விமர்சனம் பண்ணாங்க. திரையுலகத்தை தாண்டி அவர் எப்போ அரசியல் பாதைக்கு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பாதையில் நீங்கள் அவர் கூட பயணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவும் அநாகரிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இன்டைரக்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய திரைக்கலைஞர்கள் முதற்கொண்டு சொல்லிட்டாங்க. முக்கியமாக நம்ம சிவகுமார் சார், ராதிகா சரத்குமார், சமுத்திரகனி, அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்திபன் சொல்லிட்டு பெரிய பெரிய நடிகர்களே இதை பற்றி ரொம்பவும் பகிரங்கமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த ஆனிவர்சரி தொடர்பாக ஷாலினி மேம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் அற்புதமான ஃப்ரெண்டு எனக்கு லைஃப்பில் கிடைச்சிருக்காங்க. ஏன்னா சங்கீதா மேம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங்கை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் கைண்ட் நேச்சர் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயங்களை அவங்க எனக்கு நிறைய டீச் பண்ணியிருக்காங்க. சடனாக கோவப்படுறது, குழந்தைங்க கிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, பேட் வேர்ட்ஸில் பேசுறது, இந்த மாதிரி எந்த விஷயமே சங்கீதா மேம் கிட்ட இருக்காது. ரொம்ப அழகாக பசங்களை வளர்க்குறது, அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறது, குழந்தைங்களா இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் தான் சங்கீதா மேம். சங்கீதா மேம் கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டாலே அவங்க லைஃப்ல அந்த கான்வர்சேஷனை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு சோல்ஃபுல்லான ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய ஃப்ரெண்டை பெருமையா பேசியிருக்காங்க. வெல்கம் பேக் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.